வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம தமிழ் வில்லேஜ் சேனலில் ஹோம்மேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சால்ட் அண்ட் பெப்பர். ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்னு சொன்னாவே நம்ம குழந்தைங்களுக்கு நாக்கில் எச்சி ஊறும். இதுவே நம்ம வெளியே வாங்கினோன்னா அது ஜங்க் ஃபுட். அதுவே நம்ம வீட்டில் செஞ்சோன்னா அது ஹெல்த்தி ஃபுட். வெளியில் இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கினீங்கன்னா 100 கிராம் 70 ரூபா, 1 கிலோ உருளைக்கிழங்கு 20 ரூபா தான். அதை நம்ம வீட்டிலையே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு இந்த மாதிரி பெரிய சைஸு உருளைக்கிழங்கு வாங்கிக்கோங்க. பெரிய சைஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ராடாக திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை எங்கள் அண்ணி செஞ்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க நான் கட் பண்ணி வச்சுருக்கிற அளவு. இப்போ நாங்கள் எல்லாமே கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பச்சை தண்ணி ஊற்றி அதில் உப்பு போட்டு 2 தடவை நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கழுவிக்கணும். கழுவும்போது நீங்கள் வந்து அழுத்தத்தை கொடுக்காம ரொம்ப மெதுவாக மைல்டாக இந்த மாதிரி கழுவிக்கோங்க. நல்லா கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் ஊற வைக்க போகிறோம். 1 மணி நேரமாவது அட்லீஸ்ட் ஊற வைக்கணும். அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா மொறுமொறுன்னு நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே உப்பு போட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் ஊறியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வர ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. இப்போ நல்லா கொதிக்கிறது நமக்கு தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு வடிகட்டு எடுத்துக்கோங்க. அந்த வடிகட்டில் இது எல்லாத்தையும் போட்டு ஃபேன் போட்டு நீங்கள் நல்லா காய வச்சாலும் சரி, ஒரு துணியில் விரித்து ஒன்றா எடுத்து வச்சாலும் சரி, ஆனால் தண்ணியே இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடேறணும். சூடேறினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டுக்கோங்க. இது சின்ன பாத்திரமாக இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா பரவலாக போட்டுக்கோங்க. ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது எந்த பதத்தில் எடுக்கணுங்கிறது எங்கள் அண்ணி சொல்லுவாங்க. இதை பார்த்தா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எந்த மாதிரி. ஆனால் இது வந்து வேகிற கொஸ்டின் கிடையாது. இன்னும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக விட்டு தான் எடுக்கணும். இந்த லெவல் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். மேலே நல்லா ஆயில் வடிகிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் போட்டுக்கணும். இது பெப்பர். லைட்டாக தேவைக்கேற்ப லைட்டாக உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா கலக்கணும். நல்ல கிறிஸ்பியான சால்ட் அண்ட் பெப்பர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆயிலை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.